வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக வாழ்க்கை மலர்லேருந்து அறிவு திருக்கோயில் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிஜி தான். உலகம் முழுவதும் இது விவேகானந்தர் சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருடங்களுக்கு பிறகு அறிவுக்கு திருக்கோயில் கட்டுவாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னதை குரு பரம்பரையாக இருக்கக்கூடிய சுவாமிஜி நிறைவேற்றினார். அவர் அறிவுக்கு திருக்கோயில் கட்டினார் அப்படின்னா அந்த அறிவை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு அப்படின்றார். பற்றி கொண்டு வந்த அறிவு பற்றறிவு, கற்றுக்கொண்டு வந்த அறிவு கற்றறிவு, முற்றும் உணர்ந்த அறிவு முற்றறிவு அப்படின்றார். இது எப்படி விளக்க சொல்கிறாங்க அப்படின்னா தூலம் சூக்குமம் காரணம் அப்படின்னு மனவள கலையில் சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உண்மையாக அதுதான், சித்தர்கள் உணர்ந்தது தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூளம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி தூள் மாதிரி நிற்கிற அப்படின்வாங்க. அதாவது நின்றுட்டே இருக்காங்க தூண் மாதிரி. அப்படின்னா இந்த தூளமாக இருக்கக்கூடிய இந்த உடல் அப்போ சூக்கமமாக இருப்பது எதுங்க? உயிர். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. இருக்கிறதால தான் நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. அப்போ காரணம் என்பது பார்த்தீங்கன்னா இறைநிலை. இறைவன் நம்மை படைத்து அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அழகாக சொல்கிறாரு. அந்த தூளம் சூக்கமும் காரணம் அப்படின்னா தூள உடல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மையப்புள்ளி இருக்குது, அப்போ சுற்று வட்டம் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா நம்ம மையமாக இருக்கக்கூடிய இந்த உடலை பார்க்குறோம், இது இவ்வளோதான் அகலம் நிகழம் நீட்டு உயரம் எல்லாமே நம்ம சொல்கிறோம். அப்போ உயிருக்கு மையப்புள்ளி இருக்குது, அதனால தான் உள்ளே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அதோட சுற்று வட்டம் எல்லைக்குள் அடங்காது. ஏன் அப்படின்னா அது விரிஞ்சு 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 பிரபஞ்சம் முழுதும் போயிட்டே இருக்கும். ஆனால் மெய்ப்பொருளாக இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்று வட்டம் இல்லை. ஏன் அப்படின்னா அது நீக்க மறை எல்லாத்துக்குள்ளேயும் சூட்சுமமாக மறைந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மையப்புள்ளி இல்லை, சுற்று வட்டமும் இல்லை. அப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கற்றறிவு அப்படின்னா உயிராக வந்ததனால் இயக்கம் பெற்று அந்த கேரக்டராக நம்ம என்ன பண்ணுறோங்க, இதுவரை இயக்கி பெற்ற பதிவுகள் அனைத்தையும் அடக்கமாக கொண்டது. இந்த உடல் என்ன பண்ணுதுங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்கி அனுபவித்து அந்த அனுபவத்தை தன்னோட அனுபவத்தோடு சேர்த்து மற்றவர்களோட அனுபவத்தையும் தன்னோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுது தான் பார்த்தீங்க. இந்த புலன்கள் வழியாக இயக்கிட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அது கற்றறிவு. அப்போ தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வந்தது கற்றறிவு. புலன்கள் மூலமாக இயங்கி கொண்டிருக்கும் போது அது என்ன நடக்குதுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது, புரிஞ்சுக்குது, அறிஞ்சிக்கிட்டு அதை பற்றி கொண்டு வந்த அறிவு பற்றறிவுன்றது. ஏன்னா ஒன்று தெரிஞ்சிக்கும் போது தான் இதை பார்க்கும்போது தான் இது இப்படி இருக்கா, அது அப்படி தெரியுதா, இப்படி கேட்குதா நம்ம தெரிகிறோம் இல்லைங்களா. அப்போ அதை ஒட்டி நம்ம பற்றிக்கிட்டு வரும்போது அறிவு தான் பற்றறிவு. அப்போ இவை தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணும் சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உணர்ந்து எல்லாமே ஒரே அறிவு தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி இறைவன் நீக்கமர இருந்து இயங்கி கொண்டிருக்கிறான் என்பதை உணர்றோம் பாருங்க, அங்கதான் முற்றறிவாக செயல்படுத்தி வருகிறது. அப்போ முற்றறிவாக டோட்டலாக இருந்தது அறிவு தான், அது பேரறிவு, அது பேரின்பம். அந்த பேரின்பம் அந்த பேரறிவு தான் நமக்குள் இயக்கமாக வரும் பொழுது கற்றுக்கொண்டதால் கற்றறிவாகவும் பற்றி கொண்டதால் பற்றறிவாகவும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்க, தவத்தினால மட்டும் நம்ம ஈஸியாக அழகாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ பல பிறவி தொடராக எடுத்துன்னு வந்ததால் நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம அந்த கேரக்டராக அந்த 3 நிலையிலேயே நம்ம எந்த இடத்துல எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நிற்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் விதிகாச்சாரம் எவ்வளோன்னு கேட்குறாரு. நீங்கள் எந்த இடத்துல பதிவு நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட அளவு அதிகமாக இருக்குன்றார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ, இப்போ கடல் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடல் எப்படி இருக்கோ நம்மளுக்கு எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒன்றா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ கரைன்னு ஒன்று இருக்குது, அப்போ சாதாரணமாக கடலாக இருக்குது, உள்ளே போகும்போது ஆழக்கடலாக அமைதியாக நிலையாக நிறையவாக இருக்கிறது. அப்போ கரையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்க, எல்லாமே குப்பைகள் கஷ்டம் எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தொடர்றதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ உலக இன்பங்களில் நாம் என்ன பண்ணுறோங்க, நம்ம தூள உடலாக புற உடல் வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம அதில் ஆழ்ந்து போயிருக்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம் தவத்தில் அப்படின்னா அடுத்து நம்ம தவத்தை கொடுக்கும்போது உள்ளே போகும்போது என்ன நடக்குதுங்க, அப்போ கற்றுக்கொள்கிறோம். அப்போ இன்னும் கற்றுக்கும்போது
மற்றவங்களோட அனுபவ அறிவோட நம்ம அறிவு சேரும்போது உயிரளவில் உணரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ உணர்ந்து போகிறோம். அப்போ இதெல்லாம் முடிந்து ஆழமாக இருக்கக்கூடிய கடல் போல நாம் துரியாதீத தவத்தில் செல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இதை அடைவதற்காக தான் பிறவின்ற அந்த நிலையை எடுத்தோன்றதை உணர்ந்துக்கிறோம் பாருங்க. அதுதான் முற்றறிவு அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. அறிவு என்பது ஒன்று தான். ஆனால் அது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னோட அறிவை நான் எங்கே நிறுத்துறேனோ அந்த விதத்தை நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறும் என்று சொல்லி அந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.